ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி போட்டு, பச்சை மிளகா வதங்கினதும் வெங்காயம் கொட்டி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்குள்ளே உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காரப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நான் 2 தக்காளி, அது கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சி விழுதாக்கி வச்சுக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்மளோட தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இது எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி மேலே தூவி இறக்கிடுங்க.